கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்கள். வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சுதந்திரமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமென். ஒரு மனுஷன் கூட ஆமென் உங்களால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமென். ஏன்னா வேத வசனம் தான் நமக்கு என்னது? ஆதாரம். சொல்லுங்க, வேத வசனம் தான் எனக்கு ஆதாரம். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கடைசியில ஆசீர்வதியுங்கள் என்று ஒரு வார்த்தை மட்டும் தனியாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்முடைய இடத்துல ஒரு கேள்வி எழுப்புகிறது. நாம மற்றவர்களை ஆசீர்வதித்தால் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றுதான் இந்த வசனத்தினுடைய ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆமென் என்று இந்த வார்த்தை துவங்குகிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை ஆமென் என்ன செய்யணுமா? சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். யார் அந்த நீங்கள்? ஹல்லேலூயா. அந்த நீங்களில் நீங்களும் நானும் இருக்கிறோமா? அதுதான் கர்த்தருக்கு இந்த நாளில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆமென். அந்த நீங்கள் யார்? சொல்லுங்க, அந்த நீங்களில் நானும் இருக்குன்னு விரும்புகிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். அவன் யாராக இருந்தானா? அரமனை விசாரிப்புக்காரனாக இருந்தான். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் கர்த்தருக்கு ஆமென் பயப்படுகிறவனாக, ஆமென் மிகவும் பயப்படுகிற மனுஷனாக இருந்தபடினால யேசபேல் ஆகாப்பு தன்னுடைய வேலைகளில் முக்கியமான வேலையெல்லாம் வரும் பொழுது இந்த ஒபதியாவை கூட்டிக் கொண்டு போவது அவருக்கு வழக்கமாக இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். யார் அந்த நீங்கள் என்றால், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கும் யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. யார் அந்த நீங்கள் என்ற கேள்விக்கு அந்த நீங்களாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஆமென். சபைக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு ஆழமான சத்தியமாக இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீங்கள் ஆமென் மேலே பேதுருல சொல்லப்படுகிற வசனத்தை வாசிங்க. நீங்கள்
ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து அறிந்து ஆசீர்வதிங்கள். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் எப்படியாவது தேவ ராஜ்யத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். அப்படியானால் இந்த 18ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொண்டால், ஆமென், ஆகாப்பு அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபேதியாவை அழைப்பித்தான். ஒபேதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேசம் முழுவதும் பயங்கரமான பஞ்சம். இந்த பஞ்ச காலத்தில் ஆமென், ஒட்டகத்துக்கும் கழுதைகளுக்கும் தண்ணீரும் புல்லும் கிடைக்குமா என்று சொல்லி இந்த ஒபேதியாவை கூட்டிக் கொண்டுதான் ஆகாப் ராஜா என்ன செய்கிறார், வெளியில கடந்து போய் 2 பேரும் தனித்தனியாக தண்ணீர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கும்படியாக பயணத்தை புறப்படுகிற வேளையில் ஆமென், எலியாவை சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் கர்த்தர் இந்த இடத்துல வேத வசனத்தின் மூலம் நம்மோடு கூட என்ன செய்கிறார், பேச விரும்புகிறார். ஆமென். அடுத்து 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற பொழுது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இந்த ஆகாப்புடைய ராஜ அரண்மனைக்குள்ள விசாரிப்புக்காரனாக இருக்கிறான். ஆமென். அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய சகல காரியத்திற்கும் ஆமென் பொறுப்பான ஒரு நபராக அவர் இருக்கிறார். ஆமென். ஆமென். விசாரிப்புக்காரனா என்ன, யார் வந்தாலும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதுதான் அவருடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. இந்த வேலையில் இருக்க வேண்டிய நபர் அரண்மனைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். 2வது தன்னுடைய எஜமானனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த 2 காரியத்தில் காட்டிலும் அவன் கர்த்தருக்கு மிகவும் பயந்தவனாக இருந்தபடியினால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்து கொண்டிருந்த ஆகாப்புடைய மனைவியாய் இருக்கிற யேசபேலுடைய நாட்களிலே ஆமென், இவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரே காரணத்தினால இவன் தன்னுடைய ராஜாவுக்கு தெரியாமல் அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆமென், கெபிக்கு எத்தனை பேர், 50 பேரை ஆமென் யேசபேல் இடத்திலிருந்து காப்பாற்றி ஆமென். எதனால காப்பாற்றுகிறான், இவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. இவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஒரு ஸ்தானத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்தானத்தை நான் இப்பொழுது கர்த்தருக்கு பயன்படுத்தவில்லை என்றால் நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இருதயத்தில் தீர்மானித்து ஆமென், தன்னுடைய எஜமானுக்கே தெரியாமல் இந்த 100 தீர்க்கதரிசிகளையும் எங்க கெபிக்குள்ள ஒளித்து வைத்து ஆமென், அவர்களுக்கு ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுத்து பராமரித்து வந்தான். அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை இவன் செய்ததினால் எலியாவின் மூலம் கர்த்தர் இவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தில் எல்லா பகுதியிலிருந்தும் கர்த்தருக்கு நன்மை நீங்கள் செய்ய முடியாது. எல்லா பகுதியிலையும் கர்த்தருக்கு சில உண்மையாக நீங்கள் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு சில காரியத்தில் உங்களிடத்தில் சில உதவியை எதிர்பார்ப்பார். சில நண்பர்களை, சில நபர்களை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை இணைப்பார். அப்பொழுது இந்த ஒபதியாவை போல ஆமென், கர்த்தருக்கு நீங்கள்
பயந்து ஆமென் தன் ஜீவனை பொருட்படுத்தாமல், இந்த சம்பவம் ஆமென் யேசபேலுக்கு தெரிந்தால் நிச்சயமாக ஒபதியா உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. அவனுடைய ஜீவனை அவன் பொருட்படுத்தாமல் கர்த்தருக்கு பயந்த காரணத்தினாலே அந்த 100 தீர்க்கதரிசிகளையும் உயிரோடு பாதுகாத்தான். அதனால ஒபதியாவுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்தார். இப்பொழுது இந்த ஒபதியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சுயநலமாக வாழக்கூடாது. அல்லேலூயா. என் குடும்பம் என்கிற மனநிலையில் நீங்கள் வாழக்கூடாது. அப்படி என்றால் ஆசீர்வாதம் வருகிறதை போல தான் இருக்கும். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது? நிரந்தரமாக பெறவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கடந்த வாரத்தில் பார்த்தோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், இதனோட வேதனையை கூட்டார் என்று பார்த்தோம். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதனையை கொடுக்காத கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய நீங்கள் ஒபதியாவை போல துணிந்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா. சும்மா எல்லாம் ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற முடியாது. ஆசீர்வாதத்தை பெறுவது வெறும் பணத்தை குறித்து அல்ல. ஆசீர்வாதம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது, தீர்க்க ஆயுசை குறிக்கிறது, சமாதானம் உள்ள வாழ்வை குறிக்கிறது, ஆரோக்கியம் உள்ள வாழ்வை குறிக்கிறது, உங்கள் குடும்பம் பாதுகாப்பான ஒரு வாழ்வை குறிக்கிறது. இதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் திருச்சபையை குறித்து கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரோ, எப்பொழுதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை ஞாபகப்படுத்துகிறாரோ, எப்பொழுதெல்லாம் திருச்சபையில் ஊழியர்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஊழியரோடு கூட கைகோர்த்து நிற்கிறவர்களாக, உங்க இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறவர்களாக மட்டுமல்ல, ஒபதியாவை போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பராமரித்து உயர்த்துவார் என்பதற்கு ஒபதியாவின் மூலம் இந்த கால வேளையில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எங்களுக்கு தெரிந்த என் அன்பு ஆமென் நல்ல ஒரு அன்பு சகோதரன் ஆமென் பிரதர் அருள் என்கிற ஒரு சகோதரன் நமக்கு தெரியும், திருச்சபைக்கு வருவார். அவர் ஆமென் ஆமென் கரூர் பகுதியில் அவர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அவரை குறித்து ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். கொரோனாவின் நாட்களில் அந்த மனுஷனுக்கு வந்த சம்பளத்தில் ஆமென் அவருடைய தேவைக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு எல்லா ஊழியர்களுக்கும் அவரால் முடிந்த உதவியை செய்து கொண்டே இருந்தார். அது நான் சாட்சி. எனக்கு உதவி செய்தது மட்டுமல்ல, ஆமென் பாஸ்டர் இன்னும் வேற யாராவது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி 2 ஊழியருக்கு அவர் உதவி செய்தது எனக்கு நல்ல தெரியும். ஆனால் எப்படி பிரதர் இதெல்லாம் செய்கிறீங்க? ஊழியர்களுக்கு சபை இல்லை, என்ன இல்லை, இப்போ சபை நடத்த முடியாது, அவங்க என்ன செய்வாங்க? எல்லாத்துக்கும் என்னால் உதவி செய்ய முடியாது. ஆனாலும் என்னை சார்ந்து எனக்கு ஆண்டவர் யாரை இணைத்தாரோ அவர்கள் பட்டினியாக இருந்து விட்டு நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு மாதத்தில் 3 முறை எங்களுக்கு என்ன செய்வார்? ஆமென் பணம் அனுப்பிக்கிட்டே இருப்பார். எங்களுக்கே என்ன செய்யும், அவர் அனுப்பின பணத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் பணம் எடுத்து இன்னொரு ஊழியருக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் அவருடைய கரத்தையும் இருதயத்தையும் திறந்து வைத்தார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நான் நடந்த ஒரு காரியத்தை தான் என்ன செய்ய முடியும்? சாட்சியாக அறிவிக்க முடியும். ஆகையினால அவர் அன்றைக்கு இந்த கொரோனா நாட்களில் ஊழியர்களுடைய தேவைகளை அவருடைய வருமானத்திலிருந்து நிறைவேற்றினதுனால கர்த்தர் இந்த கொரோனா முடிந்த உடனே அவருக்கு ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார் என்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். அல்லேலூயா. அதே போல ஊழியக்காரர்களையும் ஊழியத்தையும் நீங்கள் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒபேதியாவை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்பதை நீங்கள் இதை செய்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
கொடுக்கப்படும். அது ஒரு விதமான ஆசீர்வாதம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு உங்கள் அரண்மனைக்குள்ளே சமாதானமாக இருக்க முடியாது. பணம் மட்டும்தான் வரும். ஆனால் முழு குடும்பத்தையும் கர்த்தர் பராமரிக்கணும்னா, ஆமென், நீங்கள் ஊழியத்தை பராமரிக்கிறவர்களாய், ஊழியருடைய குடும்பங்களை பராமரித்து விசாரிக்கிறவர்களாய், கர்த்தர் உங்களுக்கு இணைக்கக்கூடிய, உங்களோடு கூட சார்ந்து வாழக்கூடிய நல்ல சுவிசேஷர்கள், அப்போஸ்தலர்களை, மிஷனரிகளை நீங்கள் தாங்குகிறவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தாங்குவார் என்பதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் கற்றுக் கொடுக்க விரும்புகிற பிரதான காரியமாக இருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல். ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசத்தை தப்பவிட்டு. போதும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நல்ல கவனிங்க. தாவீது தன்னுடைய யோனத்தானுடைய தகப்பன் யாரு? சவுல். யாரு? சவுல். இந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் பயங்கரமான போராட்டம் நடக்கிறது. ஆமென். சவுலுக்கு தப்பித்து யார் ஓடுகிறா? தாவீது ஓடுகிறார். ஆனால் யோனத்தான் யாருக்கு உதவியாக இருந்திருக்கணும்? தன்னுடைய தகப்பனாருக்கு உதவியாக இருந்திருக்கணும். ஆனால் யோனத்தானும் கர்த்தருக்கு பயந்தபடியினால், ஆமென், கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கக்கூடிய அந்த தாவீதுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தார். அல்லேலூயா. ஆகாரம் கொடுப்பது என்ன, வஸ்திரத்தை தெரியாமல் கொண்டு கொடுப்பது என்ன, ஆயுதங்களை கொடுப்பது என்ன, காலையில் ஒளித்து வைப்பது என்ன, தகப்பனுக்கு தெரியாமல் ரகசியமான இடத்துல தங்க வைப்பது என்ன, இத்தனை காரியங்களையும் யோனத்தான் இந்த தாவீதுக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தாவீது இந்த யோனத்தானுக்கு நல்ல ஒரு நண்பனாக இருந்தான். அல்லேலூயா. ஒன்று, அதைவிட முக்கியம், தாவீது கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியினால கர்த்தருடைய பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தாசனுக்கு வந்த எல்லா உபத்திரவத்திலையும், அல்லேலூயா, எல்லா போராட்டத்திலையும், ஆமென், நல்ல இதுலலாம் பெரிய கவனம் என்னன்னா, சவுல் அப்பா, ஆமென், தந்த தாவீதுக்கு சூழ்ச்சிகளை செயல்படுத்தும் பொழுதெல்லாம் இவர் என்ன செய்வார்? கூடவே இருப்பார். ஆனால் இந்த சூழ்ச்சி அங்கே செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே இவர் இப்போ என்ன பண்ணிடுவார்? தாவீதை காப்பாற்றி விட்டுருவார். ஆமென். இப்படி பல விதத்திலையும் தன்னுடைய ஜீவனை பணைய வைத்து தகப்பனுக்கு தெரிஞ்சா இவனையும் சேர்ந்து என்ன செஞ்சிருவாரு? ஆமென். இப்படி ஒரு பயங்கரமான நெருக்கடியில் இந்த யோனத்தானுக்குள்ள நல்ல இருதயம், ஆமென், தன்னுடைய தாசனாய் இருக்கிற தாவீதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். இப்படி காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தது மட்டுமல்ல, பல இடத்திலையும் உதவி செய்கிறவனாக இருந்தான். அதனால கர்த்தர் இந்த யோனத்தானுடைய வம்சத்தையே ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமென், காப்பாற்றினார், ஆசீர்வதித்தார். ஆமென். தாவீதுடைய கைக்கும், ஆமென், ஜனங்களுடைய கைக்கும் அந்த குடும்பத்தை என்ன செய்தார்? விலக்கி பாதுகாத்தார் என்று மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணை நிமித்தம், கர்த்தரின் நிமித்தம் இட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் வம்சத்தை மேவிபோசத்தை தப்பவிட்டு அவ்வளவுதான், தப்பிக்க வச்சிட்டார். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம். ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவிபோசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மேகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆத்ரியேலுக்கு பெற்ற அவருடைய 5 குமாரரையும் என்ன செஞ்சாங்க? பிடித்து. அவ்வளவுதான். அல்லேலூயா. அங்க என்ன செஞ்சாங்க? யோனத்தானுடைய மகனை தப்ப வைத்தார். இந்த அதே சவுலுடைய பிள்ளைகள் தான் கீழே என்ன செய்யறாங்க? ஆமென், பிடித்து என்று. அதுக்கு கீழே நிறைய காரியங்கள் இருக்கு, படிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கும்
தேவ ராஜ்யத்திற்கும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் உதவியா இருந்தீங்களோ அது ஒன்றும் வீணாக போகவே போகாது. அல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் அதனுடைய பிரதிபலன் உங்க சந்ததியில வந்து நிற்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் எல்லாம் அந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்பாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தருடைய எல்லா காரியத்திலும் உண்மையா இருந்தார். அதனால் அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வாதமா இந்த பூமியில வைத்தார். அல்லேலூயா. அதே போல அவரோடு கூட இருந்த லோத்துவையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆமென். இப்போ நம்மளை ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தின் பணிகளில் நம்முடைய பணி என்ன செய்யணும்? தேவைப்படும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? நம்முடைய கை ஓங்கி நிற்க வேண்டும் என்பது தான் கர்த்தர் இந்த காலவேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். தாவீது நண்பனா இருக்கும் பொழுதும் கூட இருந்தார், தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுதும் கூடவே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தான் தேவ பிள்ளைகள் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி ஒன்றும் சத்தமே வரலையே, வரவே இல்லையே. அப்படி சொன்னாதான் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும்? ஆசீர்வாதம். நீங்கள் செயல்படுத்தாத வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு துரும்பு கூட என்ன செய்யாது? அல்லேலூயா. நீங்கள் தேவ ராஜ்யத்தை அசைக்க தான் உங்கள் வீட்டை கர்த்தர் என்ன செய்வார்? அசைப்பார். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் ஒரே ஒரு விதையை விதைக்கும் பொழுது தான் உங்கள் வீட்டுக்குள்ள அறுவடையை கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஆண்டவர் எல்லாருக்கிட்டையும் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யுங்க. ஆமென். என்ன கர்த்தர் உங்கள்கிட்ட அனுமதிக்கிறாரோ அதில் உண்மையாக இருங்க. எல்லாரும் யோனத்தான மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போய் உதவி செய்ய சொல்ல, கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன உதவியை செய்ய சொல்லுகிறாரோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையாய் செய்யும் பொழுது யோனத்தானையும் அவருடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஜீவனை தப்ப பண்ணினார். ஹல்லேலூயா. ஜீவனை தப்ப பண்ணினார். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஆமென். தீர்க்க ஆயுசு எத்தனை பேருக்கு வேணும்? உங்க வேணும்னா கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். அதுக்கு தான் ஆயுசு நாளை கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாய் வாழ்வதற்கு ஆயுசு நாட்களை கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவ ராஜ்யத்திற்கென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கரத்தை தேவன் சொல்லுகிற விதமாக பயன்படுத்த வேண்டும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை, எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை, யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி, யாரு? ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு என்ன செஞ்சான்? வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே கூடியிருக்கிறாள். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், ஆனால் ஒரு வேசி என்ன செய்கிறார்? ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாள். அல்லேலூயா. ஆமென். எதற்கு அடைக்கலம் கொடுக்கிறார்? வேவு பார்க்க யோசுவாவால் அனுப்பப்பட்ட வேவு பார்க்கப்படி அந்த தேசத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கும்படி வந்தவர்களை அந்த தேசத்து ஜனங்கள் கொன்று விடுவார்களை தேடி வரும் பொழுது இந்த யமன், இந்த வேசி யாரு? ராகேப் என்னும் வேசி என்ன செய்தாங்க? அந்த 2 வேவு பார்க்க வந்தவர்களையும் அவள் என்ன செய்தார்? பாதுகாத்து, உயிரை பாதுகாத்து தப்பி வைக்க பண்ணினாள். அல்லேலூயா. ஒரே ஒரு விதவிதான். ஆமென். கர்த்தருடைய வேலையை கர்த்தருக்கு உதவி செய்கிறதுக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் பங்காய் இருப்பதற்கும் எந்த தகுதியும் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நீங்கள் இப்படியெல்லாம் இருந்துட்டு தான் உதவி செஞ்சால் தான் ஆசீர்வதிப்பான் இல்லை. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ இவ செய்தது 2 பேரை ஆமென் என்ன செய்தா? பாதுகாத்தால். அதற்கு யோசுவா பிரதிபலனாக கர்த்தர் மூலம் செய்தது என்ன? அவளையும் அவள் தகப்பன் வீட்டார் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான்.
அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். ஹல்லேலூயா. என கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆமென். நீங்கள் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. என்ன கொடுக்கக்கூடாது? எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. யாரையும் வீட்டில் தங்க வைக்கக்கூடாது. அப்படிலாம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆமென், பசியோடு வருகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆகாரத்தை கொடுத்து போஷித்து அனுப்பிவிட வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் சர்ச்சில் என்ன செய்யணும்? நீங்கள் ஆமென் இணைத்து விட்டு உங்கள் வேலையை நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், வீட்டில் தங்க வச்சுருக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்யுங்க? யாரையா தங்க வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அவன் என்ன செஞ்சிருவான்? ஏதாவது தூக்கிட்டு போயிட்டானா, பாஸ்டர் நீங்கள் சொல்லி தான் நான் தங்க வச்சேன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? ஏங்க விட்டு கேட்கக்கூடாது. ஆமே, இதனுடைய அர்த்தம் வியாக்கியானங்கள் வேறு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடம் கொடுங்கள். என்ன செய்யுங்க? இடம் கொடுங்கள். என்ன இடம் கொடுங்கள்? உதவி செய்வதற்கு இடம் கொடுங்கள். மனதார அவர்களை அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அறிவதற்கு இடம் கொடுங்கள். அவருடைய பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்க இடம் கொடுங்கள். நீங்கள் என் பிரச்சனையே நிறைய பாஸ்டர்னு சொல்லி ஓடாமல் அந்த இடத்துல நின்று அவர்களுடைய அங்கலாய்ப்புக்கு நீங்கள் ஒரு மருந்தாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாரை போல இருக்கக்கூடாது? லேவியனை போல இருக்கக்கூடாது, ஆசாரியனை போல இருக்கக்கூடாது, சமாரியனை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சமாரியனுக்கும் ரொம்ப வேலை இருந்துச்சு. அந்த வேலையை விட்டுட்டு தான் அந்த அம்மை கள்ளர் குகையில் அகப்பட்டவனை சத்திரத்தில் சேர்த்து விசாரித்து ஆகாரத்தை கொடுத்து காயத்துக்கு காயத்தை கட்டி எல்லாம் செய்துவிட்டு அவர் வேலையை பார்க்க போனார். அதே போல் தேவ பிள்ளைகளே, எவ்வளோ அவசரத்தில் போனாலும் ரோட்டில் யாராவது விழுந்து கிடந்தா ஐயோ பஞ்சிங் வைக்கணும்னேன்னு ஓடாதீங்க. என்ன செய்யாதீங்க? அந்த மனுஷனை தூக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா ஆமே, உங்களுக்கு பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு பஞ்சு வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு சீல் வைப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதனுடைய பிரதிபலன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகத்தான் திரும்பும் என்று 3 விதமான நபர்களை குறித்து உங்களுக்கு ஆவியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40-41. ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ள. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம், நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். அடுத்த வசனம். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே என்ன சொல்லுகிறாராமா? சொல்லுகிறேன் என்றார். நான் இப்போ தான் பாஸ்டர் வீட்டில் இருந்து சூடாக தண்ணி எடுத்து வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி தண்ணி கொடுக்காம என்ன செய்யக்கூடாது? ரோட்டில் எல்லாம் நிறைய பேர் முடி திடீர்னு பஸ்ஸில் எல்லாம் போகணும், நிறைய சம்பவம் நடக்கும். அப்படியே பஸ்ஸில் போனவுடனே கண்ணை மூடிட்டு ஃப்ளாட் ஆகிடக்கூடாது. அங்கேயும் ஊழியத்தை கற்று தருவார். என்ன செய்வார்? தருவார். ஆமாம், தரமாட்டாரா? தருவார். எனக்கு தெரிஞ்சு ஒரு திடீர்னு சேலத்துலேருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ தான் தண்ணி பாட்டில் வாங்கி போட்டேன். எப்போ வாங்கி போட மாட்டேன், எங்கேயா குடிச்சிருவேன். வாங்கி போட்டேன். முன்னாடி ஒரு வாலிப பொண்ணு பயங்கரமாக இருமிக்கிட்டே இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. அது கொரோனா டைம் தான் நினைக்கிறேன். இருமிக்கிட்டே இருக்குது. யாரும் கிட்டவும் போக மாட்டோம், தண்ணியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா மாஸ்கை போட்டுக்கிட்டே இருமுது. ஆமேன். அப்போ அந்த தண்ணியே கொடுத்துட்டு திரும்ப வாங்கலை. அது ஒரு பழக்கம் இருக்குது. கொடுத்துட்டு என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். எதை கொடுத்தாலும் நான் யார்கிட்ட இருந்தால் திரும்ப வாங்கிறது இல்லை. அது என்னுடைய பழக்கம். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசிக்கு உதவி செஞ்சால் அதற்கேற்ற பலன் வரும். சீசனுக்கு உதவி செய்தால் அதற்கேற்ற பலன் வரும். வேற என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமானுக்கு என்று நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்தால் அதற்கென்று ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். எல்லா இடத்துலையும் மெய்யாகவேன்னு சொல்ல மாட்டார்.
சில இடத்துல தான் மெய்யாகவே என்கிற வார்த்தை வரும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 4:16 வரைக்கும் வாசிங்க. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும், நான் தெசலோனிக்கேயில் இருந்த பொழுது என் குறைச்சலை நீக்கும்படி, என் குறைச்சலை நல்ல கவனிக்கணும், இந்த வசனங்கள் உங்களோடு பேச போகுது. என் குறைச்சலை நீக்க. இதை யாரு சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய இருக்கிற பவுல் சொல்லுகிறார், நான் தெசலோனிக்காவில் இருந்த பொழுது என் குறைச்சலை நீக்கும்படி, எனக்கு வந்த எல்லா குறைச்சலைகளையும் நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். எனக்கு நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். 2 தரம் அனுப்பினீர்கள். 2 தடவை என்ன செஞ்சீங்க? உதவி செய்தீங்க. உபகாரத்தை நான் நாடாமல், உபகாரத்தை நான் நாடாமல், நல்ல கவனிக்கணும், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அல்லேலூயா. அப்போ பவுலுடைய இருதயத்தில் என்ன? நீங்க செஞ்சது எனக்கு ஓகே தான், நான் திருப்தியாக இருந்தேன், ஆனால் அது மேலேயே எனக்கு நாட்டம் இல்லை. நீங்கள் கொடுத்த அந்த கணக்கில் நீங்கள் பலன் பெருகும்படியாக என்ன செய்தாராம்? நாடுகிறேன். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். அடுத்த வசனம், எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும். எப்படி சொல்றாரு பாரு? சுகந்த வாசனையாக. அப்படி நான் நினைச்சாதான் இவர்கள் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவனுக்கு பிரியமான, என்ன பிரியமா? தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். நீங்க கொடுக்கிற எல்லாத்துலயும் ஒரு சில நேரத்தில் உங்களை திட்டுனாலும் அது உங்களை திருத்துறதுக்கு, ஆனால் எல்லாத்துலையும் நான் நிச்சயமாக திருப்தி அடைகிறேன். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கறத தூர ஊத்துனா என்ன ஆகும்? சோத்துக்கே வழி இல்லாமல் ஆயிடுவேன். என்ன ஆகிடும்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஆகிடும். ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். ஏங்க, எலியா ஒரே ஒரு ஜெபத்தில் ஆமேன் மழை நின்றுச்சு, கேரி ஆற்றங்கரையில் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. காக்கா வாயிலிருந்து சோறு. ஆமேன். அதோடு பரவாயில்ல. பெரிய ஆள் சொன்னால் சோறு வந்துடும், தீர்க்கதரிசி சொன்னால் சோறு வந்துடும். ஆனால் விதவை வீட்டில் என்ன செய்கிறாரு? போய் சாப்பிட்றா. ஆமாம், விதவை வீட்டில் போய் அது மட்டும் இவர் வேண்டான்னு சொல்லியிருந்தா அவர் தீர்க்கதரிசியே இல்லை. அப்போது அதை முழு மனதாக அவர் சாப்பிட்டதுனால தான் விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் உங்களுக்கும் யாராவது ஏசப்பா நாமத்தினால கொடுத்தா என்ன செய்யணும்? நீங்கள் அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது? தூக்கி போட்டுட்டிங்கன்னா ஆமாம் என்ன வராது சொல்லுங்க? சாப்பாடு வராது. கர்த்தர் கொடுத்தது அற்பமாக நினச்சிடாதீங்க. நான்லாம் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது சாட்சி சொல்லிடுறேன். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது காலையில் ஒரு சாப்பாடு, மத்தியானம் ஒரு சாப்பாடு, விதவிதமாக சாப்பாடு. ரைட்டு. ஆமாம். சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது யார்கிட்டையும் காணிக்க வாங்க மாட்டேன், நான் தான் கொடுத்துட்டு வரணும். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு கட்டம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஆமேன். 10 ரூமில் தான் என் வாழ்க்கை. நைட்டு சாப்பிடணும்னா காலையில் உட்காந்து ஜெபம் பண்ணி யாராவது ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுத்தா தான் என்னால் என்ன செய்ய முடியும்? அதில் ஈவினிங்கு சாப்பிட முடியும். ஆனாலும் சாப்பிட்டாலும் நாளைக்கு பாதி வேணும்னு சொல்லி அந்த 100 ரூபா பேலன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன். அந்த புத்தி மட்டும் என்ன செய்யலை, நமக்கு மாறவே இல்லை. முழுசாக கலக்கி என்ன ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு அந்த 100 ரூபா காலி பண்ணுவேன். காலையில் மறுபடியும் என்ன செய்வார்? அப்படியே பழகியாச்சு. அப்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாதான், கொடுத்தாதான் என்னால் சாப்பிட முடியுங்கிற நிலைமை வரதுக்கு காரணம் என் எண்ணங்களை மாற்ற கர்த்தர் சூழ்நிலையை அமைத்தார். இப்போது வீட்டில் எல்லாமே இருக்குது, ஆனாலும் மாவு வருது. என்ன செய்கிறது? டெஸ்ட் பண்ணுறார் ஆண்டவர். மாவு வருது, அது காலியாகிற வரைக்கும் நாங்கள் வேறு எதையுமே என்ன செய்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல. தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், கொடுக்கிற உங்களை கர்த்தர் மனதார ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுக்க வேணும்னு சொல்கிறதுக்காக ஆசீர்வதிக்கலை. ஆமாம், இல்லாதவங்களுக்கும் கொடுங்க, எங்களுக்கும் கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. சொல்ல கரங்களை தட்டி இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாமா? அல்லேலூயா.
ஏன் ஆண்டவர் பவுல் சொல்றாரு பாருங்க, ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்காரு பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்போ நானும் உங்களை இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன். இதுதான், இந்த வசனம் தான் இன்னைக்கு ஹைலைட். அல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்முடைய குறைவுகள் எல்லாம் இன்றைக்கி ஆசீர்வதிக்க போகுது. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? குறைவாக வந்தவெல்லாம் கையை தூக்குங்க. பரவாயில்ல. குறைவாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதிகமாக கொடுக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன், இப்போ யாரெல்லாம் குறைவாக இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த குறைவு தான் ஆசீர்வாதத்திற்கான துவக்கம். ஆமேன். எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு குறைவு வருதுன்னா அங்கிருந்து தான் உங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் துவங்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டுமானால் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ தேவ ராஜ்யத்திற்கு வெறும் பண உதவி மட்டுமல்ல, உடல் உதவி, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போட்ட உதவி, வண்டி இல்லைன்னா பைக்கில் சர்ச்சைக்கு கூட்டு போகிற உதவி, இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தான் கர்த்தர் வண்டியை கொடுத்துருக்கார். வண்டி பஞ்சர் ஆகாமல் ரோட்டில் நிற்கணுமா? அப்போ யாரையாவது என்ன செய்யுங்க, வா சர்ச்சுக்கு பைக்கில் கூட்டிட்டு வாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. என் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு துவங்கிட்டார். சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற துவங்கிட்டார். அந்த அம்மாவுக்கு தான் பயந்துகிட்டே இருப்போம். அவங்க கையால் என்ன வந்துருச்சு? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் துளிர் விட வேண்டுமானா கேட்ட வசனத்தை செயல்படுத்தணும். அக்கா, பெரிய அக்கா, கேட்ட வசனத்தை என்ன செய்யணும் நீங்கள்? ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, காரமடையிலேருந்து வரீங்க. அங்கே வந்துட்டு சும்மா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. வசனத்தின்படி செயல்படுத்த முயற்சிக்கும் பொழுது தான் நீங்கள் ஒரு காலை ஒரு அடி வச்சீங்கன்னா ஆண்டவர் 2 அடி எடுத்து வைப்பான். ஆமேன். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாதான் 2 அடி ஏசு எடுத்து வைப்பார். ஆமேன். நீங்கள் 8 அடி பாய்ந்தா பிள்ளை 16 அடி பாயின்னு அது ஒரு பாகம். நீங்கள் பிள்ளைகள் 8 அடி வச்சா ஏசப்பா 16 அடி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமேன். எத்தனை மடங்கு பிசாசு சூளையில் அக்கினியை ஏற்றினா? 7 மடங்கு. ஆண்டவர் 14 மடங்கு அபிஷேகத்தை கொடுத்து தான் அந்த அக்கினியிலிருந்து அவரை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. நீ எவ்வளோ விறகுனா போடு, எவ்வளோ தீனா போடு, போட்டவன் செத்தான், உள்ளே போனவன் உயிரோடு வந்தான். காரணம் 14 மடங்கு அபிஷேகம். தேவ மகிமை சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ மேலே அவருடைய மகிமை மூடி இருந்ததுனால இந்த உலக அக்கினி அவர்களை பட்சிக்க முடியவில்லை. உலக அக்கினி அவர்களை எரித்து போட முடியவில்லை. பரலோக அக்கினிக்கு முன்பதாக உலக அக்கினி உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் அந்த வசனத்தை வாசித்துக்கிட்டே எழுதுங்க. 18வது 19வது வசனத்தை மட்டும் வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார். அவருடைய அபிஷேகம் நிறைவாக்க போகிறது. தேவ ராஜ்யத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் நிறைவாக வரப்போகிறது. இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய போகிறது. இந்த வசனம் உங்களை நிறைவாக மாற்றப் போகிறது.